உண்மையிலேயே தேவையான இடங்களிலே பேசி மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்புபட்ட விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் பேசுகின்ற இன்றைய பல டாக்டர்களில் எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற என்னுடைய அருமை சகோதரர் சிவராமன் அவருக்கு உண்மையிலே நான் சொல்லி உங்களுக்கு கைதட்டுங்க அவர் பேர் சொன்னோன்னு சொல்லலாம்னு இருந்தேன். நீங்களா கைதட்டிருக்கீங்கன்னா அப்ப அவர் எவ்வளவு பேர் மனசுல அவர் இடம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது இதான் எடுத்துக்காரு. வந்தோடனே நான் ஒரு பாட்டு பாடினேன். பாட்டுங்கிறது எல்லோருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை. நம்ம காலையில ஏதாவது ஒரு பாட்டை கேட்டோம்னா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு தான் நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சு கிளம்பி வர்றப்ப ஒருத்தர் முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருக்காரு. காலையில எந்திரிச்சா முருகன் பாட்டா போட்டுக்கிட்டு இருந்தாரு. எங்க நான் குடியிருக்கிற மேல போர்த் ஃப்ளோர்ல எந்திரிச்சு வெளியே வர்றேன், ஒரு முருகன் பாட்டை கேட்டேன். அழகென்ற சொல்லிற்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லிற்கு முருகா சுடராக வந்ததே முருகா, கொடும் சூரனை போரிலே வென்றதே முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா, ஞான பழத்திற்கு பழமான செல்வனே முருகா. அழகென்ற சொல்லிற்கு முருகா. சன் 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 கூட என்னை விட்டு சாயந்தரம் போகுது. தினைக்கும் அந்த பாட்டை காலையில் வர்றப்பதான் கேட்டுட்டு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் இல்லை, அந்த பாட்டை அப்படியே மனசுல பதிஞ்சு திரும்ப வந்து போன்ல அந்த பாட்டை இன்னொரு தடவை போட்டு கேட்டு அந்த பாட்டை அப்படியே மனசுல ஓடிக்கிட்டு என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. பாட்டுங்கிறது அப்படிதான், காலையில கேட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே போகாது.